அனைவருக்கும் வணக்கம். வீக்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். 5th வீக் செப்டம்பர் 5வது வீக்குக்கான லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வாரம் முழுக்க மார்க்கெட்டில் இருக்க நமக்கு வீக்குன்னா எப்போன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன். டியூஸ்டே டு டியூஸ்டே தான் நமக்கு இனி வீக். ஏன்னா நிஃப்டி அன்னைக்கு தான் எக்ஸ்பைரி. ஓகேங்களா, அது வரைக்கும் தான் இந்த வேல்யூவெல்லாம் நான் இப்போ சொல்கிற வேல்யூவெல்லாம் மதிப்பு. அதுக்கு முன்னாடி நம்ம போன வீக் கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீக்ஸ் லெவல் நம்ம கொடுக்கும்போது இங்கே இருந்தது மார்க்கெட்டு. இங்கிருந்து 25,528 மேலே இந்த இடத்துக்கு போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்பும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் 25,612 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் சொல்லியிருந்தோம். அடுத்தது சப்போர்ட் பிளேஸ் அங்கேருந்து கீழே வந்தால் 25,188லேருந்து 25,072லேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 25,072 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் நம்ம சொல்லியிருந்தோம். இதனுடைய டார்கெட் மினிமம் 100 புள்ளிகள். இதுக்கு ஸ்டாப் லாஸ் டே கேண்டில்னா ஹெட்ஜிங்கோட பண்ணுறது பெட்டர். ஹெட்ஜிங் இல்லாமல் ஒன் சைடாகவும் பண்ணலாம். அது யுவர் விஷ். நீங்கள் என்ன மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்களோ அது யுவர் விஷ். ஓகேங்களா, சரி. இப்போது நம்ம இந்த இது கொடுத்துருந்தது கரெக்டாக பாருங்கள். மார்க்கெட்டு எங்கே போயிட்டு அப்படியே கீழே வந்தாலும் இங்கேருந்து அது போயிருக்கு. முன்னாடியே ப்ரைஸ் 211 திரும்பிடுச்சு. அதை விட்டுருங்க. நம்ம ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் இது வரைக்கும் இருக்குது. இங்கே வந்துட்டு இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஏறிருக்கு பார்த்துக்கோங்க. 170 பாயிண்ட்ஸ் 170 பாயிண்ட்ஸ். அப்போ இது ஏன் இந்த இடத்துல வரும்போது மட்டும் ஆகுது? அதனுடைய டார்கெட்டை மட்டும் ஏன் அது பர்ஃபெக்டாக பண்ணது அப்படிங்கிறது சிந்திங்க. இந்த இடத்துலலாம் ஏன் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோன்றதுக்கான விடைகள்லாம் உங்கள் கையில் இருக்கணும். அப்போதான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ரேட் பண்ண முடியாது. நமக்கு என்ன நியூஸ் வருது எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு வீக் முன்னாடியே இந்த வேல்யூ போட்டுடுறோம். அப்போ ஏன் அந்த ப்ரைஸில் வரும்போது ரியாக்ட் ஆகுது? இதுதான் சிந்திக்கணும். மார்க்கெட்டுங்கிறது அதனால தான் இன்ட்ராடேங்கிறது மேக்ஸ் தான், பொசிஷனுங்கிறது மேக்ஸ் ப்ளஸ் தியரி ரெண்டும் கலந்தது. இது போன வீக்குக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்ம இப்போ இந்த வீக்குக்கான லெவல்ஸ் பார்ப்போம். இந்த வீக்குக்கான லெவல் 5th வீக்கு செப்டம்பர், இதுக்கான லெவல்ஸ் பாருங்கள். இது நம்ம கொடுக்கறது உங்கள் டெக்னிக்கல் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அது கூட மேட்ச் ஆச்சுன்னா மார்க்கெட் இப்போ இங்கே இருக்குங்க. நம்ம கொடுக்குற அன்னைக்கு இங்கேருந்து மேலே போனால் 25,232 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 25,312. இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். இது வருகிற செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:30 வரைக்கும் தான் இதுக்கு வேலிட். அதே போல் இங்கிறது கீழே வந்தால் 24,888 சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் 24,762 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். அப்போது இதுக்கு 25,232 நேராக வந்து செல் பண்ணலாம். இல்லை 25,232 25,312 இதுக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் செல் பண்ணலாம். 24,888லேருந்து 24,762க்குள்ளே எங்கே வேணால் பை பண்ணலாம். அதுக்கு டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ். இதனுடைய மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். மினிமம் டார்கெட் தான் நான் சொல்கிறேன், 100 பாயிண்ட். இதனோட இயர்லி வேல்யூ நம்ம இயர் பிகினிங்லேயே கொடுத்துருக்கோம். ஜனவரி மந்த்து போய் செக் பண்ணி பாருங்கள். மந்த்லி வேல்யூ மந்த் பிகினிங்லேயே கொடுத்துருக்கோம். அது இருக்கிறதுலே பவர்ஃபுல் இயர்லி தான். அதுக்கப்புறம் தான் மந்த்லி, அதுக்கப்புறம் தான் வீக்லி. மந்த்லி என்ன டைரக்ஷன் பார்த்துட்டு அது கூட இது மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் பண்ணலாம். அப்போது நீங்கள் இந்த வீக்கு இது வரைக்கும் உட்காந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு இதுக்குள்ளே வரும்போது மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதுமானது. இது வீக் 52 வீக்கில் 44 வீக் சக்ஸஸாக இருக்கும். 8 வீக் இன்பிட்வீன்லே என்ட்ரியே கிடைக்காம ட்ரேட் ஆகலாம். அது ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா அதனுடைய டார்கெட் டபுள்டாக ஆப்போசிட்டில் சேர்த்து 200 பாயிண்ட்டாக கொடுத்துரும். ஓகேங்களா, அதனால் போய் செக் பண்ணி யார் யூடியூப்பில் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நீங்கள் உங்களுக்கு படித்து புரிந்து தெரிந்திருந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ பப்ளிக் டொமைனில் சொல்கிறதெல்லாம் என்றைக்கும் நம்பாதீங்க. அப்புறம் நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் இது கிடையாது. இன்ட்ராடே கிளாஸ் வருகிற அக்டோபர் 13th ஆர் 14th தூங்கும். ஏதோ ஒரு டேட்டில், 2 ஒரு டேட்டில் தூங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். யாருக்காவது வரலனாக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.